திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள ஜிபிஎன் பேலஸ் திருமண மண்டபத்தில் தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தொண்டர்களுக்கு தடல்புடலாக சைவ விருந்து தயாராகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைகிறார். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவேற்காடு பகுதியில் உள்ள ஜிபிஎன் பேலஸ் திருமண மண்டபத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மற்றும் செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தேமுதிகவை சேர்ந்த மாநில பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இவருக்காக சுமார் 3000-4000 பேர் உணவருந்தக்கூடிய இந்த உணவு கூடத்தில் 200க்கும் மேற்பட்ட உணவு கலைஞர்கள் இந்த சமையல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 1000 கிலோ அரிசி மற்றும் 1 டன் அளவிலான காய்கறிகளை கொண்டு இந்த மதிய உணவானது இவர்களுக்கு பிரத்யேகமாக தயார் நிலையில் உள்ளது. மேலும் 200 ஊழியர்களை கொண்டு இவர்களுக்கு பரிமாறப்பட உள்ளதாகவும், குறிப்பாக இது 22 வகையான சமையல் உணவுகளானது பரிமாறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தக்காளி சூப், அசோகா அல்வா, அடப்பிரதமன், தயிர் பச்சடி, கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு கறி மற்றும் கத்தரி கூட்டு, புளிமண்டி, வெஜ் குருமா, பழ பிரியாணி, சாம்பார், காரக்குழம்பு, மோர் குழம்பு, தக்காளி சாதம், கட்லெட், வெஜ் ஃப்ரை மற்றும் தயிர், அப்பளம் உள்ளிட்ட ஊறுகாய், பாட்டில் பீடா உள்ளிட்ட வகைகளானது இவர்களுக்கு பரிமாறப்பட உள்ளது. மேலும் கேப்டன் குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தங்களுக்கு சமைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று தங்கள் தொண்டர்களுக்கும் செய்ய வேண்டும் என்பது பிரத்யேகமாக இவர்களுக்கு கூறப்பட்டுள்ள ஒரு உத்தரவானது கூறப்பட்டுள்ளதாக இந்த சமையல் கலைஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது வெஸ்ட்மாம்பலம் பகுதியில் உள்ள சரஸ்வதி கேட்டரிங் என்ற நிறுவனம் மூலமாக இவர்களுக்கான உணவானது தயாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.